இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செம சூப்பரான சைட் டிஷ்னா பிரண்டை சட்னி. இது செய்கிறதுக்கு நான் 2 கட்டு பிரண்டை வாங்கி நாரெல்லாம் நல்லா உரிச்சிட்டு இலைகளோடு இந்த தண்டையும் சேர்த்து ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். குறுமணல் போக 2 முறை நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. இப்போது இதை குக்கரில் போட்டுக்கோங்க. இது அரிப்பு தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நாம் இதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இங்கே நம்ம சட்னிக்கு மசாலா பொருட்கள் ரெடி பண்ணணும். அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு புளியை சுவைக்காக நான் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. அடுத்ததாக 4 பல்லு பூண்டு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இஞ்சி சின்ன துண்டு சேர்க்கணும். இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்குறனால நம்மளுக்கு இந்த பிரண்டை ரொம்ப அரிக்காது. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துருக்கேன். இதை நல்லா முருகலாகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 10 மிளகு போல் நான் சேர்த்துட்டு மிளகாய் வத்தலில் ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதை கிள்ளி போட்டு இதோட நல்லா வறுத்து விடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை நல்லா வறுபடவும் லைட்டாக ஆற வச்சு ஒரு சுற்றி திரிச்சிக்கலாம். நம்ம பிரண்டை இப்போ வெந்துருச்சு. இப்போ இதை குக்கர்லேருந்து எடுத்து நசுக்கி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும். நான் இந்த பிரண்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை இந்த பொருளோடு சேர்த்து இன்னொரு தடவை நல்லா வதக்க போகிறேங்க. அந்த பிரண்டை வேக வச்ச தண்ணி மீதம் கொஞ்சம் தான் இருந்தது. அதை நம்ம சட்னி அரைக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கவும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் அந்த பிரண்டை வேக வச்ச தண்ணியை கூட நீங்கள் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மசாலா பொருட்கள் வறுத்ததெல்லாம் ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரண்டையை வெறுஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு கூட நாம் திரும்பவும் அதோடு சேர்த்து அரைக்கலாம். இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு திரும்ப கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரியவும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பிரண்டையை அதில் சேர்த்துட்டு அதோட அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். ஃபைனலாக ஒரு தடவை உப்பு மட்டும் சரி பார்த்துருங்க. அவ்வளோதான், பிரண்டை சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.